ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா. கற்பூர காலை வணக்கம். இன்று நாம் காணவிருக்கும் ஸ்லோகம், பாடல், ஆன்மீக கதை வழங்குபவர்கள் பாஸ்கரா கற்பூரம். பூஜைக்கென்றே புத்தது பரிசுத்தமான பாஸ்கரா கற்பூரம் மற்றும் சாம்பிராணி வகைகள், சேலம். இன்றைய ஸ்லோகம்: ஸ்ரீ பூதநாத சதானந்தா சர்வபூததயா பரா ரக்ஷ ரக்ஷ மகாபாஹோ சாஸ்த்ரே துப்யம் நமோ நமஹ. இன்றைய பாடல்: ஜகஜனனி சுகபாணி கல்யாணி, ஜகஜனனி சுகபாணி கல்யாணி, ஜகஜனனி ஜகஜனனி சுகஸ்வரூபிணி. சுகஸ்வரூபிணி மதுரவாணி, சுகஸ்வரூபிணி மதுரவாணி, சொக்கநாத மனம் மகிழுமினாட்சி, ஜகஜனனி பாண்டியகுமாரி பவானி, அம்பா சிவசங்கரி பரமேஸ்வரி. வேண்டும் வரம் தர இன்னும் மனம் இல்லையோ, வேண்டும் வரம் தர இன்னும் மனம் இல்லையோ, வேத வேதாந்த ஞானஸ்வரூபிணி, ஜகஜனனி சுகபாணி கல்யாணி, ஜகஜனனி ஜகஜனனி ஜகஜனனி. இன்றைய ஆன்மீக கதை. ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா. இன்று நாம் காணவிருக்கும் ஆன்மீக கதை, அபிஷேகம் எதற்காக. ஒரு ஊர்ல ஒரு குரு ஆசிரமம் நடத்திட்டு வந்தாரு. அந்த ஊரை சேர்ந்த ஒரு பக்தன் தினமும் அந்த ஆசிரமத்துக்கு போய் தன்னோட மனசை சாந்தப்படுத்திக்கிட்டு வருவாரு. ஒரு நாள் தன்னோட குழந்தையையும் ஆசிரமத்துக்கு கூட்டிட்டு போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டாரு. அவரோட குழந்தைக்கும் பக்தி வளரணும் அப்படின்னு அவரோட ஆசை. அன்னைக்கு ஸ்கூல் லீவு அப்படின்றதுனால அவரோட குழந்தையையும் ஆசிரமத்துக்கு கூட்டிட்டு போனாரு. அங்க கூட்டிட்டு போய் குரு கிட்ட, குருவே இவ தான் என்னோட குழந்தை அப்படின்னு சொன்னாரு. குரு அந்த குழந்தை கிட்ட பேச்சு கொடுத்தாரு. உடனே அந்த குழந்தை, இங்க எல்லாரும் உங்களை குரு குருன்னு கூப்பிடுறாங்க, நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கலாமா அப்படின்னு கேட்டாங்க. இந்த மாதிரி குழந்தை குரு கிட்ட பேசின உடனே அவங்க அப்பா குழந்தைகிட்ட, ஹே இப்பெல்லாம் பேசக்கூடாது, சும்மா இரு அப்படின்னு அதட்டினாரு. ஆனா குரு அந்த பக்தன் கிட்ட குழந்தை கேள்வி கேட்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது அதை தடுக்க கூடாது, குழந்தைய கேள்வி கேட்க சொல்லுங்க அப்படின்னு சொன்னாரு. இருந்தாலும் அந்த பக்தனுக்கு பயமா தான் இருந்துச்சு. நம்ம குழந்தை ஏதாவது ஏடாகூடமா கேட்டுட்டா குரு என்ன நினைப்பாரோ அப்படின்னு நினைச்சு பயந்தாரு. குரு குழந்தைகிட்ட, நீ கேளுமா உன்னோட சந்தேகத்தை அப்படின்னு சொன்னாரு. குழந்தையும் குரு கிட்ட, ஒரு நாள் நான் எங்க அம்மாவோட கோயிலுக்கு போயிருந்தேன். கோயில்ல சாமிக்கு அபிஷேகம் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ நான் எங்க அம்மா கிட்ட என்ன நடக்குது அப்படின்னு கேட்டேன். அப்போ எங்க அம்மா சொன்னாங்க, இதுதான் சுவாமிக்கு செய்யற அபிஷேகம், இந்த அபிஷேகத்தை பார்த்தா நம்மளுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நான் உடனே எங்க அம்மா கிட்ட அபிஷேகம்னா என்னன்னு கேட்டேன். அதுக்கு எங்க அம்மா கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு, சாமி குளிக்குது அப்படின்னு சொன்னாங்க. உடனே நான் கேட்டேன், நம்மெல்லாம் குளிக்கும்போது கதவை சாத்திட்டு தானே குளிக்கிறோம், சாமி மட்டும் ஏன் அத்தனை பெரிய உட்கார வச்சுட்டு குளிக்கிறாரு அப்படின்னு கேட்டேன். அதுக்கு எங்க அம்மா, இப்படியெல்லாம் பேசக்கூடாது, பேசினா கண்ணு குத்திடும்னு சொன்னாரு. எனக்கு அதுக்கான பதில் கிடைக்கல. எங்க அப்பா எப்பயுமே இந்த ஆசிரமத்துக்கு வந்துட்டு வீட்டுக்கு வரும்போதெல்லாம், இன்னைக்கு நான் குரு கிட்ட இந்த சந்தேகம் கேட்டேன், குரு தீர்த்து வச்சாரு அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப இருந்தே எங்க அப்பா இன்னைக்காவது என்ன குரு கிட்ட கூட்டிட்டு போனா இந்த சந்தேகத்தை கேட்கணும்னு நினைச்சேன், இன்னைக்கு தான் உங்களை பார்த்தேன், அதனால தான் கேட்டேன் அப்படின்னு சொன்னாரு. மறுபடியும் அவங்க அப்பா இப்படி எல்லாம் கேட்கக்கூடாது அப்படின்னு குழந்தைகிட்ட சொன்னாங்க. ஆனா குரு பக்தன் கிட்ட, இல்லப்பா குழந்தை கேட்கறது சரி,
கேள்வி கேட்கும்போது அதுக்கான பதில் சொல்லணுமே தவிர கேள்வி கேட்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு குரு சொன்னார். சொல்லிட்டு அந்த குழந்தைகிட்ட குரு கேட்டாரு, என் கண்ணு நம்மெல்லாம் குளிக்கிறோமே எதுக்காகன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு அந்த குழந்தை, நம்ம உடம்புல இருக்கிற அழுக்கெல்லாம் போறதுக்காக தான் நம்ம குளிக்கிறோம் அப்படின்னு சொல்லிச்சு. குரு, சரியா சொன்ன குழந்தை, நம்ம உடம்புல இருக்கிற அழுக்கெல்லாம் போறதுக்காக தான் நம்ம குளிக்கிறோம். ஆனா நம்ம மனசுல இருக்கிற அழுக்கெல்லாம் போறதுக்கு நம்ம இன்னைக்காவது குளிச்சிருக்கோமா அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு அந்த குழந்தை, அது எப்படி மனசுல இருக்கிற அழுக்கெல்லாம் போறதுக்கு குளிக்க முடியும் அப்படின்னு கேட்டுச்சு. அதுக்கு அந்த குரு சொன்னாரு, ஆமாமா, நம்ம மனசுக்குள்ளேயும் அழுக்கு இருக்கும். அந்த அழுக்கு போகணும் அப்படின்னா நம்ம கோயிலுக்கு போய் சாமியை பார்த்துக்கிட்டே இருக்கணும். அப்பதான் நம்ம மனசுல இருக்கிற அழுக்கெல்லாம் போகும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு அந்த குழந்தை, ஓ அப்படியா, அதுக்கும் அபிஷேகத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டுச்சு. அதுக்கு அந்த குரு சொன்னாரு, சாமி முன்னாடி நம்ம போய் நின்னா எவ்வளவு நேரம் நம்மளால சாமியை பார்க்க முடியும் அப்படின்னு கேட்டாரு குரு. அதுக்கு குழந்தை சொல்லுச்சு, ஒரு 30 செகண்ட்ல இருந்து 1 நிமிஷம் வரைக்கும் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லுச்சு. அதுக்கு அந்த குரு சொன்னாரு, பாத்தியா, உன்னால ஒரு 30 செகண்ட்லேருந்து 1 நிமிஷம் வரைக்கும் தான் பார்க்க முடியும்னு நீயே சொல்ற. அப்படி இருக்கும்போது நம்ம மனசுல இருக்கிற அழுக்கு போறதுக்கு சாமியை குறைஞ்சது 20 நிமிஷமாவது பார்க்கணும். அப்பதான் அந்த கடவுளோட வைப்ரேஷன் நம்மளோட கண்ணு வழியா நம்ம உடம்புக்குள்ள போய் மனசுக்குள்ள இருக்கிற அழுக்கெல்லாம் சுத்தப்படுத்தும். சும்மாவே போய் கடவுளை ஒரு 20 நிமிஷம் பாருன்னா உன்னால முடியுமா? முடியாது இல்லையா? அதுக்காக தான் சாமிக்கு அபிஷேகம்னு ஒன்று செஞ்சு 20 நிமிஷம் உன்னை முன்னாடி உட்கார வச்சு உனக்கு போர் அடிக்காம கலர் கலரா வித்தியாசமான அபிஷேக பொருட்களால் சாமிக்கு அபிஷேகம் செய்கிறாங்க. இப்போ நீ பால் அபிஷேகம் செய்யும்போது பார்ப்ப, மறுபடியும் தயிர் அபிஷேகம் செய்யும்போது பார்ப்பதானே, அதுக்கப்புறம் விபூதி அபிஷேகம் செய்யும்போது மறுபடியும் பார்ப்பதானே. அப்போ நீ அந்த கடவுளை 20 நிமிஷம் பார்க்கறதுக்கு இந்த அபிஷேகம் ரொம்பவே உதவியா இருக்கும். நீ பார்க்க உன் மனசுல இருக்கிற அழுக்கெல்லாம் சுத்தமாகும். நம்ம குளிச்சா நம்ம உடம்புல இருக்கிற அழுக்கு சுத்தமாகும். கடவுள் குளிக்கிறத நம்ம கண்ணு வழியா விடாம 20 நிமிஷத்துக்கு பார்த்தா நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற நம்ம மனசுக்குள்ள இருக்கிற அழுக்கெல்லாம் சுத்தமாகும். இது இல்லாம அபிஷேகம் செய்யறதுக்கு கோவில் சம்பந்தமா, அந்த விக்கிரகம் சம்பந்தமா, அந்த விக்கிரகம் எந்த டேமேஜும் ஆகாம இருக்கிறதுக்கு எண்ணெய் தேய்ச்சி தண்ணி ஊற்றி விதவிதமான அபிஷேக பொருட்களால் செய்கிறாங்க. அதெல்லாம் அந்த விக்கிரகம் நல்லா இருக்கிறதுக்கு. ஆனால் உங்கள் அம்மா நம்ம இந்த அபிஷேகத்தை பார்த்தா நல்லா இருப்போம் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, அதுக்கான காரணம் நம்ம அபிஷேகத்தை தொடர்ந்து 20 நிமிஷம் பார்க்கும்போது நம்ம மனசுக்குள்ள இருக்கிற அழுக்கெல்லாம் சுத்தமாகும் அப்படின்னு சொன்னார். இதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு என்ன கேள்வி கேட்கறதுனே தெரியல. ஏன்னா பரிபூர்ணமா புரிஞ்சிடுச்சே. ஒரு குரு சொல்ற பதில் எப்படி இருக்கணும்னா, அந்த பதில் சொன்னதுக்கு அப்புறம் எதிரில் இருக்கிறவங்களுக்கு அடுத்த கேள்வியே கேட்காத அளவுக்கு அது புரியணும். அது மட்டும் புரிஞ்சிருச்சு அப்படின்னா அவர் தான் சரியான குரு. அந்த குழந்தை உடனே அவங்க அப்பா கிட்ட, அப்பா நீங்க எப்பெல்லாம் இந்த ஆசிரமத்துக்கு வரீங்களோ அப்பெல்லாம் என்னையும் கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொன்னா. அவங்க அப்பாவுக்கு பயங்கர சந்தோஷம். 2 பேரும் குரு கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. அந்த குழந்தையோட மனசுல பக்தி வளர ஆரம்பிச்சிருச்சு. உங்களுக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்று நாம் பார்த்த ஆன்மீக கதை அபிஷேகம் எதற்காக. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவோட கமெண்ட் பாக்ஸ்ல கற்பூர காலை வணக்கம் அப்படின்னு பதிவிடுங்க. நாளை இன்னொரு ஆன்மீக கதையில உங்களை சந்திக்கிறேன். ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா. பூஜைக்கென்றே புத்தது பரிசுத்தமான பாஸ்கரா கற்பூரம் மற்றும் சாம்பிராணி வகைகள் சேலம். ECG கார்ட்ஸ், ராமாயண மகாபாரத பிளேயிங் கார்ட்ஸ். ராமாயண மகாபாரதத்திலிருந்து 108 கேரக்டர்ஸ் பத்தி நீங்க நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னா இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு தான். இது ஒரு பிளாஸ்டிக் பிளேயிங் கார்ட்ஸ். ஒவ்வொரு கார்டையும் இண்டிவிஜுவலா ஸ்கேன் பண்ணி அந்தந்த கார்டுல இருக்கிற கேரக்டர் பத்தி யூடியூப்ல தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு குழந்தைங்களும் கத்துக்கிட்டே விளையாடலாம், விளையாடிக்கிட்டே கத்துக்கலாம்.